வணக்கம்ங்க. யாரெல்லாம் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ தயவு செஞ்சு நம்ம தமிழ்நாட்டு என்எம் சிஎம் விஜய் அவர்களுக்கு இந்த வீடியோவை போய் டேக் பண்ணுங்கள். அவருக்கு இந்த வீடியோ போய் சேரணும். ஏன்னா இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயங்கள் சொல்லலான் இருக்கேன். ஓகே, நான் வந்து மலேசியாவில் இருக்கேன். ஓகே, விஜய் அண்ணா, நான் மலேசியாவில் இருக்கேன். நாங்கள் நிறைய தடவை இந்தியாவுக்கு டூர் வந்திருக்கோம். நிறைய டெம்பிளுக்கு போயிருக்கோம், எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம். இப்போ நீங்கள் உங்களோட சேவையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய மாற்றங்கள் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு இருக்குது. அதை நாங்கள் நியூஸ் வழியாக இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி எங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் இருக்குது. அந்த ரிக்வஸ்ட்டையும் நீங்கள் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தீவிரப்படுத்தினீங்கன்னா வர எங்கள் மாதிரி ஒரு டூரிஸ்ட்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் டாய்லெட் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. கொஞ்சம் க்ளீனாக வச்சுருக்கிறதுக்கு அவங்களுக்கெலாம் வந்து சொல்லுங்கள். ரெண்டாவது வந்து டெம்பிளில் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ அது ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. ஒரு திருநீர் கொடுக்கறதுக்கு கூட தட்டில் காசு வச்சா தான் திருநீர் கொடுக்குறாங்க. ஒரு தாமரை பூ கையில் வச்சுருப்பாங்க. நீங்கள் தட்டில் எவ்வளோ வைக்கிறீங்கன்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு கொடுக்கலாமா வேணாம்னு பார்ப்பாங்க. திருநீர் தூக்கி போடுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்களாம் மலேசியாவிலேருந்து பணத்தை போய் மரத்தில் பறிச்சுட்டு வரல, கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து வச்சு தான் கொண்டாந்து நம்ம இந்தியாவில் கோவிலுக்கு வரோம், சுற்றி பார்க்குறோம் அப்படின்னு நம்ம செலவு பண்ணிட்டு வரோம். ஆனால் அங்கே வரும்போது எங்களுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். எங்களெல்லாம் வந்து ஒரு பக்தராகவும் பார்க்க மாட்டாங்க, ஒரு மனுஷனாக பார்க்க மாட்டாங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு ஏடிஎம் மிஷினாக பார்க்குறாங்க. வெளிநாட்டுக்காரங்க வந்துட்டாங்க, மலேசியாக்காரங்க வந்துக்கிட்டாங்க, வேலையை வந்து ஏற்றுறது, வேலையை மாற்றி சொல்கிறது, சாமிக்கு கூட்டமே இருக்காதா, நான் கூட்டமாக இருக்குது, இப்படி தான் போகணும், இதுதான் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தையும் கருத்தில் கொள்ளுங்கள். ரெண்டாவது தர்மம் கேட்குறாங்க பாருங்க. ரொம்ப வற்புறுத்தி நம்ம கிட்ட தர்மத்தை வாங்குவாங்க. நம்ம கொடுக்கலன்னா நம்மளை கெட்ட பேச்சிலே கேட்குறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க. தர்மம்னு சொல்லிட்டு ரொம்ப பின்னாலேயே தொடர்ந்துட்டு வருவாங்க. அந்த விஷயத்தையும் மாற்றுங்க. இதெல்லாத்தையும் மாற்றுங்க. அப்போ தான் வர டூரிஸ்ட்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நாங்களும் மனுஷங்க தான், நாங்கள் உழைச்ச காசை தான் எடுத்துகிட்டு வருமே தவிர இங்கே எங்கேயுமே வந்து எங்களுக்கும் இலவசமாக எதுவுமே கிடைக்கல. இந்தியா வந்து எவ்வளோ அழகான இடம், அந்த இடத்துல நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஒரு சிலர் சுயநலவாதியாக செஞ்ச சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கு. இப்போ உங்களோட ஆட்சியில் இது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றுவீங்கன்னு நம்புகிறேன். விஜய் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். கீப் கோயிங். இதுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரணும். என் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ணா.